வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி இட்லி. இது எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி மார்னிங்கே செஞ்சு வச்ச இட்லி மீந்து இருந்துச்சு. அந்த இட்லியை எடுத்து அப்படியே இந்த கத்தியால் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், குட்டி குட்டி பீசஸாக. உங்களுக்கு நீளமாக வேணால் எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நூடுல்ஸ் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இஸ் நார்மல். இதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி காய விட்டுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன்ஸ் ஊற்றினேன். எங்கள் அம்மா கற்றுனாங்க. திருப்பி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு கடுகு போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. எத்தனை பேர் சில்லி இட்லி பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். மேட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமேட்டு ப்ரௌனிஷாக வந்தோன்னே தக்காளி போடணும். நடுவில் உப்பு போட மறந்துட்டேன். எங்கள் அம்மா சொன்னோன்னு உப்பு போட்டேன். இப்போ அடுத்து தக்காளி வதக்கணும். இந்த தக்காளி இது ப்ரௌனிஷ் வரக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு. ஸ்லோ பண்ணி தான் பண்ணேன். நான் புதுசாக பண்ணுறதுனால டொமேட்டோவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்புறமேட்டு கரம் மசாலா போட்டு வச்சு, கரம் மசாலா தேவையான அளவு ஸ்பைசஸ் பொறுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டேன் எனக்கே தெரியலையே. இது மிளகாய் பொடி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. இது போட்டு முடிச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இட்லி கட் பண்ண இட்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் சாம்பார் ஏதோ வச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கிச்சப் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஆல். பாய்.